ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கி ஜெய், தியாகராஜ சுவாமி கி ஜெய். ராம பிரம்ம சுபுத்ராய ராமநாம சுகாத்மனே ராமச்சந்திர ஸ்வரூபாய தியாகராஜாய மங்களம். காவேரி தீரவாசாய காருண்யாமிருதவர்ஷினி அவனீசுரராஜாய தியாகராஜாய மங்களம். அனைவருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம். தியாகராஜருடைய சரித்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் அதையே தொடருவோம். ஸ்ரீயப்பதியான ராமன் கருணாமூர்த்தி, கண்ணன் பிரேமமூர்த்தி. அருள் வடிவம் ராமன், அன்பே வடிவானவன் கண்ணன். இந்த அன்பையும் அருளையும் காவல் காக்கத்தான் நால் புறமும் வேலி அமைச்ச மாதிரி வீரம்ங்கிறது இருக்கான். இது ஒரு பயிர் போல, சோமலத்தை மாதிரி அப்படின்னு சொல்லுவா இந்த வீரத்தை. இந்த சோமலத்தை, இந்த பயிர் போயிடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோரமான தியாகத்தை பண்ணி காவல் காத்தாராம் பிரபு ராமச்சந்திரமூர்த்தி. ராமச்சரித்திரத்தினுடைய, ராமருடைய சரித்திரத்தோட நுட்பத்தை நம்ம பார்த்தா இது புரியும். குரு பக்தி இருந்தாதான் இதை நம்ம தெரிஞ்சுக்கவே முடியும்னு மகான்கள்லாம் சொல்லுவா. பித்ருபக்தி, குரு பக்தி உடையவர் தியாகராஜர். இவரை நம்ம ஏன் கொண்டாடுறோம்? பிரத்யட்சமா கண்ணுக்கு நேர ராமரை பார்த்தவர், அதனால இவரை கொண்டாடுறோம். இவர் கீர்த்தனம் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டதுன்னா முத்து முத்தானது, ரத்தனமயமானது. இவரோட கீர்த்தனத்தை நம்ம ஏன் பாடணும்? இவரோ தெலுங்குல எழுதியிருக்கார். எதுக்கு இவரோட கீர்த்தனத்தை நம்ம பாடணும் அப்படின்னா, இந்த கீர்த்தனைகள் நம்மளை தூக்கி ராமர் திருவடியில போட்டுடுமா. பாடினோம்னா, பாடினாலே கொண்டு போய் போட்டுடும். அப்பேற்பட்ட இவருடைய கீர்த்தனைய சரபோஜி ராஜா முன்னாடி தியாகராஜருடைய குரு, போன வாரம் சொன்னேன் இல்லையா, வெங்கட்ராமையர்ங்கிறவர், வீணை வெங்கட்ராமையர், அவர் பாடினர் இவருடைய கீர்த்தனத்தை. ராஜா அதை கேட்டான், அப்படியே சொக்கி போயிட்டான். கேட்கறான், இது யாருடைய கீர்த்தனை அப்படின்னு கேட்டான். அருமையா இருக்கே, இந்த ராகம் அருமையா இருக்கு, இதுல வர வேர்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே, யாரோட கீர்த்தனம் அப்படின்னு கேட்டான் ராஜா. என் சிஷ்யனோடது அப்படின்னு அவர் சொல்லிக்கல. ராமபிரம்மங்கிற ஒரு பெரியவருக்கு நீங்க ஒரு கிரகத்தை தானம் பண்ணினேளே, அவருடைய புத்திரனோடது, தியாக பிரம்மம்னு பேரு அப்படின்னு சொன்னார் அவர். நம்ம சபைக்கு அழிச்சுண்டு வாங்கோ, கனகாபிஷேகம் பண்ணிடுறேன், அவ்வளவு நன்னா இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கு குரு சொல்றார், அவர் ஒரு சுதந்திர பிரகிருதி, சபைக்கெல்லாம் வரமாட்டார். ராஜா விடலை, பிரதானமா சில வித்வான்கள் எல்லாம் கூப்பிட்டார். பல்லக்க அனுப்பி போய் அழைச்சிண்டு வரும் அப்படின்னு சொன்னான் ராஜா. எல்லாரும் வந்துட்டா, தியாகராஜரை பார்க்கறதுக்கு பல்லக்கில் வந்துட்டா, எல்லா வித்வான்களும் வந்துட்டா. அந்த சமயம் தியாகராஜர் நிம்மதியா ராமருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். வெள்ளம் வந்துட்டாளே, வாசல்ல ரதம் நிக்கிறது, எல்லாரும் வந்திருக்கா, பெரிய மனுஷாலாம் அப்படின்னு நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், அவசரத்தரமா பூஜையை முடிப்போம் இல்லையா. அவர் அப்படியெல்லாம் பூஜையை முடிக்கல. எவ்வளவு நாள் பூஜை ஆகுமோ அந்த பூஜையை முடிச்சார். அதுக்கப்புறம் வந்தவாளுக்கெல்லாம் தீர்த்த பிரசாதம் கொடுத்தார். கொடுத்துட்டு கேட்குற சப்தீகமா மெதுவா, என்ன விஷயமா நீங்கள்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டார். சரபோஜி ராஜா உங்க கீர்த்தனையை கேட்கணும்னு ஆசைப்படுறார், சபைக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொன்னாவா. தியாகராஜருக்கு ஒரு ராஜா இருக்காரே, ராமராஜன், அவருடைய முகத்தை பார்த்தாராம் தியாகராஜர். அந்த ஊர்ல உள்ள ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே ராமருடைய முகம் ரொம்ப சுண்டி போயிடுமா. ஏன்பா உன்னோட முகம் இப்படி சுண்டி போயிடுத்து, நான் எந்த கோவிலுக்கு போனாலும் என் ஹிருதயத்துல நீதானேப்பா இருக்க அப்படின்னு சொல்லுவாராம் தியாகராஜர். அதனால ராஜாவோட சபைக்கு போனா ராமர் எப்படி தாங்குவர், ராமர் எனக்கு என்ன குறை வச்சிருக்காரு இங்க அப்படின்னு நினைச்சுண்டு அவ கிட்ட சொல்றார். காலம்பர்லேந்து ராத்திரி வரை எனக்கு ராம கைங்கரியமே சரியா இருக்கும், எனக்கு சௌரியப்படாது அப்படின்னு சொல்லிண்டே இருக்கிற போது ஜப்பியசன், இவருடைய அண்ணா, ஜாட கமிச்சு இங்க வா வா அப்படின்னு கூப்பிடுறான்.
கூப்பிட்டு, ஏ பழி, இங்க வா, முட்டாடுறா நீ, மூடன்றா நீ, ராஜா கூப்பிடுறாருன்னா குதிரை சாரட்டுல ஏறிண்டு போவையா? சாமி சாமி சாமின்னு சாமியை கட்டின்னு மாரடிக்கிறியே, குடும்பமே இந்த சாமியால கெட்டு போயிடுத்துறா. ரே மூர்க தியாகராஜத்வம் தரித்ரோசி சுதுர்மதே. துர்புத்திடா உனக்கு, உனக்கு துர்புத்திலையும் நல்ல துர்புத்தி. சுதுர்மதே அப்படிங்கிறான், திட்டுறான். நல்ல துர்புத்திடா உனக்கு. ஷிபிகாம் சீக்கிரம் ஆரோக. தங்க பல்லக்கு வந்திருக்குடா, எவனுக்குடா வரும்? ஒவ்வொருத்தம் எத்தனை சிபாரிசு பிடிக்கிறான், உன்னை கூப்பிடுற போடா அப்படின்னார். எதி ராஜா பிரகிருஷ்டஸ்ய. ராஜா சந்தோஷப்பட்டாரானால் தத்யாது நூனம் தனம் பூரிகி. உனக்கு நிறைய பணம் கொடுப்பார்ரா, நிலம் கொடுப்பார்ரா, வீடு கொடுப்பார், சௌக்கியமா இருக்கலாம். இந்த ராமனை ஆசிரியிச்சு நீ என்னத்தை கண்ட? நீ முதல்ல போ, பின்னாடியே 2 மாசம் கழிச்சு நானும் கச்சேரி பண்றதுக்கு வரேன், எனக்கும் வாய்ப்பு கிடைக்கும், நம்ம குடும்பமே க்ஷேமமா இருக்கலாம். கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் கிளம்புடா அப்படின்னார். அண்ணா ஜப்பியசனுக்கு இவர் எந்த பதிலும் சொல்லல. என்ன சொன்னார் தெரியுமா? ராமா, அவ்வளவுதான் சொன்னார். வந்தவாளுக்கும் பதில் சொல்லல. தன் மனசை கேட்டுக்கிறார் தியாகராஜர், ராமனோட பேசுறார். நித்திச்சால சுகமா ராம சந்நிதி சேவ சுகமா அப்படின்னு பாடுற. ராஜ சபைக்கு போனா ராஜா நிறைய சம்பாவனை கொடுப்பான். அந்த நிதி சேர்க்கறதுல சுகமா, ராம சன்னதியில சேவை பண்றது சுகமா அப்படின்னு பாடுறார். மனுஷனுக்கு சாந்தியை காட்டிலும் செல்வம் இன்னொன்னு கிடையாது. ஒரு மனுஷனுக்கு அடிமையாகவே போகக்கூடாது, பகவானுக்குத்தான் நம்ம அடிமையா போகணும் அப்படின்னு அடுத்த சரணத்துல பல்லவியில பாடுறார். ததிநவநீத க்ஷீரமுலோ ருச்சி தாச ரதித்யான பஜன சுதாரசமோ ருச்சி. நிறைய தனம் கிடைச்ச உடனே பால் தயிர் எல்லாம் போட்டு சாப்பிடணுமா என்ன? ராமான்னு நினைச்சாலே என் நெஞ்சில ரசம் ஊறுறதே. சமதம மனு கங்கா ஸ்நானமு சுகமா கதம துர்விஷய கூப ஸ்நானமு சுகமா. சமதமாதி குணங்கள் ஒரு மனுஷனுக்கு எதுக்கு இருக்கு? போரும் அப்படிங்கிற திருப்தி வரணும். அத்தகைய உயர்ந்த குணங்கள் தான் கங்கா ஸ்நானம் அப்படிங்கிற. இன்னைக்கு ராஜா கூப்பிடுறான்னு நான் ஆசைப்பட்டு சபைக்கு போய் ஒரு பாட்டு பாடினா ராம கீர்த்தனத்தை அந்த ராஜா சகிப்பானா? ஒரு சம்பாவனையை பண்ணிட்டு நாளைக்கு என்ன சொல்லுவான்? என்னை பத்தி ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு சொல்லுவான். கவிகளுடைய நிலையே வேற. கவிகள்லாம் அப்படிதான் பாடுவா. ஆனா ரிஷிகளோ ஞானிகளோ அப்படிலாம் பாட மாட்டா. அவளுடைய நிலையே வேற. ஞானிகளுக்கு வைராக்கியம் பூஷணமா இருக்கு. அதுலயும் தியாகராஜர் ஒரு ஞானியாச்சே. அதனால அவர் சொல்றார், மமத பந்தன யூத நரஸ்துதியு சுகமா. மமத்த பந்தனையோட இருக்கக்கூடிய நரஸ்துதி சுகமா அப்படின்னு கேட்கிறார். நான் கொண்டு மானிடம் பாடமாட்டேன் அப்படின்னு சொன்னார் நம்மாழ்வார். மனுஷனை பாடி பெத்துக்கிற சம்பாவனை எத்தனை நாளைக்கு ஆகும்? சுமதி தியாகராஜ நுது கீர்த்தன சுகமா அப்படின்னு அந்த கீர்த்தனையை முடிக்கிறார். பெரிய செல்வம் எனக்கு இதுதான் அப்படின்னு இவர் பாடி முடிச்ச உடனே வந்திருந்தவாள்லாம் புரிஞ்சுட்டா. ஜப்பியசனுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ தெரியல. அவ என்ன பண்ணினா, எழுந்துண்டா, தியாகராஜரை நமஸ்காரம் பண்ணினா, கிளம்பி போயிட்டா. அரசர் இடத்துல போய் சொன்னான், தியாகராஜர் பரம பாகவதர், ஞான வைராக்கியம் உடையவர், கீர்த்திக்கோ காஞ்சனத்துக்கோ ஆசைப்படுறவர் இல்லை, அவரோட தரிசனமே நமக்கு போரும் அப்படின்னு சொல்லிட்டார்கள் அந்த வித்வான்கள்லாம். ராஜாவும்
சமயம் பார்த்து இவரை தரிசனம் பண்றதுக்கு ஆசைப்படுறான் ராஜா. ஆனா யாருக்கு ரொம்ப கோபம் தெரியுமா? ஜப்பேசனுக்கு. ராஜ சன்மானத்தை விட்டுட்டு உட்காண்டிருக்கானே, இதுக்கு காரணம் நம்மாத்து சுவாமி தானே. இது ஆத்துல இருக்கிற வரையிலும் தியாகராஜனுக்கு நல்ல புத்தி வராது, நம்மளோட தாரித்திரியமும் தொலையாதுன்னு துர்புத்தி வந்துடுத்து அவனுக்கு. ஆனா தியாகராஜரோ தினசரிய காட்டிலும் சந்தோஷமா ஆனந்தமா ராமருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு பாடிட்டு இருக்கார். உற்சவ சம்பிரதாய கீர்த்தனைகள், திவ்யநாம பஜனை கீர்த்தனம், கச்சேரிக்கு வேண்டிய கீர்த்தனம்னு நிறைய பாடியிருக்கார். பகவானுக்கு சுப்பிரபாதத்திலேந்து ஆரம்பிச்சு ராத்திரி சயனோத்சவம் வரையிலும் கீர்த்தனம் பாடியிருக்கார். அவருடைய கீர்த்தனங்கள் தான். அந்த கீர்த்தனையால தான் ராமருக்கே சேவை பண்ணுவார். அவர் அதை பாடி பாடிதான் சேவை பண்ணுவார். அதுல ஒரு கீர்த்தனத்துல ராமரை வாடா ராமான்னு அழைக்கிறார். ஹே ராமச்சந்திர ஹே சுகுண சத்ர பச்சவில் துணி கண்ண பாலித சுரேந்திர எச்சரிக நிறைய புஷ்பங்கள்லாம் போட்டிருக்கு. அந்த நட பாவாடை மேல ஸ்ரீராமரை சயன கிரகத்துக்கு அழைக்கிறாராம். அதுக்கு அப்படின்னு அழைக்கிறார். வாடாராமா, ஜாக்கிரதையா வாடாராமா, வழுக்கி விட்டுற போறதுடா, மெதுவா வாடா. இன்னைக்கும் கூட ஸ்ரீரங்கம் போனேன்னா ரங்கநாதர் புறப்பாட்டும் போது கட்டியம் சொல்லுவா. என்ன சொல்லுவா? எச்சரிக்கை அப்படின்பா. அது மாதிரி பார்த்து ஜாக்கிரதையா வாராமா அப்படிங்கிறார். ராமர் வராராம். எப்படி வர்றார்? உயர்ந்த பொன்னாடையெல்லாம் பொத்திண்டு, மணிமகுடம் சாத்திண்டு, 2 பக்கமும் சாமரம் வீச, சரணங்கள்ல நூப்புரம் கல் கல் கல்னு ஒலிக்க ராமர் வராராம். ராமரோட கூட சகோதரி மீனாட்சி கையில கிளியோட வராளாம். இன்னைக்கும் ஆண்டாளுடைய திருநட்சத்திரம் கிளியோட இருப்பா. கிளிங்கிற வார்த்தை வந்துடுத்து பாருங்க. கையில கிளியோட வராளாம் மீனாட்சி. அந்த கிளி ராமருடைய குணங்களை பாடுறதுன்னு பாடுற தியாகராஜர் ஒரு கீர்த்தனத்துல. வந்ததும் தியாகராஜர் என்ன பண்ணார்? ஒரு சிம்மாசனத்துல வந்து உட்காண்ட. சிம்மாசனத்துல உட்காண்ட உடனே ஒரு கீர்த்தனம் பாடுறார். கொலுவை உன்னாடே கோதண்ட பாணி கொலுவை உன்னாடே அப்படி அழைச்சுட்டு கூட யார் வரா? பரத லக்ஷ்மண சத்ருக்கனால் சாமரம் போடுறாளாம். ஹனுமான் பாத சேவனம் பண்றாராம். அந்த கொலு மண்டப சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற ராமனை தியாகராஜர் இந்த மாதிரி தியானம் பண்றார். அதுக்கப்புறம் அந்த புறத்துக்கு சாப்பிட்றதுக்கு அழைக்கிறார். என்னோட கிரகத்துக்கு வாடா அப்படின்னு கூப்பிடுறார். நான் பால் காய்ச்சி வச்சிருக்கேன் ராமா, நீ சாப்பிட வரணும். நீ மட்டும் வந்தா போறாது, சீத்தம்மாவையும் கூட அழைச்சிட்டு வரணும். உன்னோட சகோதரால் எல்லாரையும் நீ அழைச்சிட்டு வரணும். அப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு கூட அப்படின்னு ஒரு கீர்த்தனத்துல பாடுறார். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அந்த கீர்த்தனத்துல சொல்றார். ரகுவீர ஜனக ஜாகர பவித்ரீதமோ இந்த கீர்த்தனத்துல சொல்ற இந்த இடத்துல சீதா தேவி அந்த பாலை அப்படி பதமா காய்ச்சி பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, சீனி எல்லாத்தையும் போட்டுட்டு அது சூடு சரியா இருக்கான்னு தன்னுடைய சுண்டு விரலால அப்படி தொட்டு பார்த்துட்டு ராமர்கிட்ட கொடுத்தாளாம். அதை சாப்பிட்ட ராமர் சீத்தையை பார்த்து சொல்றாராம். சீத்தை, 2 தடவை சர்க்கரை போட்டுட்டியாமா அப்படின்னு கேட்டாராம். ஏன்? போட்ட சர்க்கரை ஒண்ணு, தொட்டது ஒண்ணு. இவள் கை விரலால தொட்டாலே அது ஒண்ணா. அப்படி கேட்பையே ராமா நீ. அது போல இந்த தியாகராஜன் கொடுக்கிற அந்த பால் உனக்கு உகந்து இருக்கா? தித்திக்கிறதாடா ராமா? மதுரமா இருக்காடா ராமா நான் கொடுக்கறது அப்படின்னு கேட்கறது. அந்த பாவனையில பாடுற. அப்புறம் சொல்றார்,
அதே கீர்த்தனத்துல சாரமைன திவ்யான்னமு ஷட்ரசயுத பக்ஷணமுலு. நான் உஞ்சி விருத்தி எடுத்துட்டு வந்து அந்த அட்சதையினால சமையல் பண்ணியிருக்கேன்டா. உன் பேரை சொல்லி நான் தெருவில் போய் உட்காந்து கொண்டு வந்த அன்னம்டா அது. சுத்தம் பாகவதாசியான்னம்னு சொல்லுவார். பாக்கியம் இருந்தாதான் சாப்பிடலாம். முஞ்சி விருத்தி எடுத்துட்டு வந்த அந்த அன்னத்தை நம்ம சாப்பிடணும். பாக்கியம் இருக்கணும் அதுக்கு. என்னால முடிஞ்ச அளவு ஏதோ பட்சணம், பணியாரம், கொஞ்சம் வெஞ்சனம் எல்லாம் பண்ணியிருக்கேன்டா ராமா, சாப்பிடு. தாரசோதராதுலதோ தியாகராஜ வினுதபல் ஆர்கிம்பே அப்படின்னு அந்த கீர்த்தனத்தை முடிச்ச ராமர் வந்துட்டாராம். இவாத்துல சாப்பிட்டாராம் ராமர். அதுக்கப்புறம் ராமருக்கு தாம்பூலம் கொடுக்கிறார். அப்போ ஒரு கீர்த்தனம் பாடுறார். என்ன கீர்த்தனம்னா, விடமூச்சாயவே நன்னு விடநாயகவே. அந்த கீர்த்தனத்துல சொல்ற சீதா பிராட்டி தளிர் வெத்தலை, அப்பதான் வெத்தலை வந்திருக்கு கொடியில, அந்த தளிர் வெத்தலைய பறிச்சு நவவிதமான சுகந்த திரவியங்களாலான ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, கிராம்பு எல்லாத்தையும் வச்சு அதை மடிச்சு 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 அழகா ராமருடைய வாயில ஊற்றாளாம். பிரேமையோட சீத்தை கொடுக்குறாளேன்னு போரும்னே சொல்ல தோணலையா ராமருக்கு. இந்த குழந்தைகள்லாம் வாயில போட போட அம்மா போட போட நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சீத்தை போட போட அப்படியே போருன்னே சொல்லாம எல்லாத்தையும் வாங்கி வாங்கி சாப்பிட்றாரா ராமர். வாயில ரொம்ப நிறைய ஆயிடுத்து, கொஞ்சம் துப்பினா தேவலையே அப்படின்னு தோன்றதா ராமருக்கு. அந்த சமயம் லக்ஷ்மணர் ஒரு ரத்தன கச்சிதமான தங்க கிண்ணத்தை ஒளிச்சு வச்சுட்டு, அண்ணா இதுல துப்புங்க அண்ணா அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு அதை பரம பிரசாதமா எடுத்துட்டு போறாராம் லக்ஷ்மணர். லக்ஷ்மணரும் ராஜகுமாரர் தானே, ஊர்மிளை கூட இல்லையா அவர். அண்ணாமணியே சுத்தி சுத்திட்டு வருவாராம். இவாளுக்கு லக்ஷ்மணர் குழந்தை மாதிரியாம். அப்படி ராஜராஜனாக இருக்கக்கூடிய அந்த பிரபு தியாகராஜனை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு இந்த விடமுச்சாயவை கீர்த்தனத்துல பாடுறார் தியாகராஜன். அதுக்கப்புறம் ராமர் தர்பார் நடத்தினது, தன்னுடைய அரண்மனையில சாப்பிட்டது, தாம்பூலம் எடுத்துனதுன்னு நித்திய கர்மாக்கள் எல்லாத்தையும் கீர்த்தனத்துல பாடுறார். அத்தனையும் முடிஞ்ச உடனே ராத்திரி தன்னுடைய சயன கிரகத்துக்கு வராராம். வரப்போது சீதா கல்யாண வைபோகமே, ஸ்ரீராம கல்யாண வைபோகமே அப்படின்னு பணிப்பெண்கள்லாம் பாடுறாளாம் அங்க இருக்கிறவள்லாம். அதுக்கப்புறம் அந்தரங்க சேவை பண்றாளாம் சீதா பிராட்டி. தியாகராஜரே பண்ற மாதிரி அந்த மனோபாவனையில பாடுறார் அவர். ஊஞ்சல்ல உட்காண்டிருக்கிற ராமருக்கு நலங்கு இட்டு விடுறாராம், ஊஞ்சல ஆட்டுறாராம். சயனத்துல ராமருக்கு பாலை கொடுத்து தாம்பூலம் 2வது தடவை படுத்துக்கிற போது 2வது தடவை கொடுக்கிறாராம். அப்போ ஒரு பாட்டு பாடுறார். பூல பாண்பு மீதபாக பூர்ண பவ்வழிஞ்சு நீலகண ஷாமகரே நிருபமராமையமலே பூல பாண்பு மீதபாக பூர்ண பவ்வழிஞ்சு మధు సర్కర ఆన పాలు మరియారగిల్చి బిదముగ కమ్మణి బిడము వేసినను కటాశించి పూల పాన్పు మీద బాగా పూర్ణ పౌబళించు. ராமா, தாம்பூலம் போட்டுண்டு என்ன ஒரு கடாட்சம் பண்ணேன். சின்ன தலகாணி மெத்த எல்லாம் தச்சு வச்சுட்டு இருக்காராம் ராமருக்காக, தன்னுடைய ராமருக்காக கிரகத்துல தியாகராஜர். ராமரை அதுல சயனிக்க வச்சுட்டார், ஸ்கிரீன் எல்லாம் போட்டுட்டார். ராமா சொல்றார், தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டேன்டா. சாஸ்திரோத்தமா பண்ணினேனா தெரியாது, பக்தியோட பண்ணினேனா தெரியாது, ஆனா நான் செய்யறத நம்ம தியாகம் பண்றான் அப்படின்னு ஏத்துக்கோடா அப்படின்னு பாடுற. தனித்து உட்காந்து பாடுற.
ఆగమోక్తమైన లయ్యనంగీకరించి త్యాగరాజ కృతములెల్ల తత్యమణి సంతోషించి పూల బాన్పు మీద బాగా பூர்ண பவ்வழிஞ்சு. இப்படி இந்த கீர்த்தனையை பாடி முடிச்சு ராமரை தூங்க பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தனியா வந்து உட்காந்து ராம ஜபம் பண்றார். பண்ணிட்டு செத்த நாடி விஷ்ராந்தி எடுத்துப்பார். அதிகமா தூங்க மாட்டார். விடியற் காலம்புற காவேரிக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு புஷ்பங்கள் எல்லாம் பறிச்சுட்டு வந்து மனைவி கமலாம்பாள் பாலை காய்ச்சி கொடுப்பா, சர்க்கரையை போட்டு. அதை நைவேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி ராமரை எழுப்புவர். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாதூல கர்த்தவியம் தெய்வமாக்னிகம் அப்படின்னு ராமரை பாடி எழுப்பி அந்த ராமரை திரைய திறக்கிறார். ராமனை காணும். புஷ்பத்தை கலர்றார். வெறும் பூதான் இருக்கு, ராமரையே காணும், ராம விக்கிரகத்தையே காணும். கமலாம்பா, ராமனை காணுமேடி, எங்க போனான்னு தெரியலையேடி, என்ன ஆச்சு? நான் அவனுக்கு நகை கூட போடலையேடி, யாராவது திருடின்னு போயிருப்பான்னா? ஒரு நகை போட்டுக்கலையேடி என் ராமன். உடனே சிஷ்யாலெல்லாம் கூப்பிடுறார், அவளெல்லாம் கேட்கிறார். ஒருத்தருக்கும் எல்லாரும் இவரோட சேர்ந்து பரபரன்னு தேடுறா ராமரை காணும்னு. உடனே அண்ணா ஜப்பியேசன் அந்த பக்கமா வரார். அவர் போய் கேட்கிறார். அவர் அழுத்தமா சிரிச்சுண்டு அலட்சியமா போயிட்டார். இங்க ஓடினார், அங்க ஓடினார், எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறார். படாத பாடு பாடுறார். சீத்தைய பிரிஞ்சு ராமர் அழுத மாதிரி பக்தனான இவர் ராமனை பிரிஞ்சு அழறாராம். ராமர் உங்களை கைவிட மாட்டார், அழாதீங்கோ சுவாமி, அழாதீங்கோ சுவாமின்னு எல்லாரும் சமாதானப்படுத்துறார். அழகர் உட்காந்து கதர்றார். சீதாபதே ரகுபதே பிரசீத கருணாநிதே துக்கிதம் த்வத்வியோகேன ரக்ஷமாம் ஜகதீபதே அலம் பரீட்சயா தேவ தர்ஷனம் தேஹி ராகவ த்வத்தர்ஷனம் வினா ராம துர்லபம் மம ஜீவிதம். ஹே சீதாபதே, ஏ ரகுபதே, கருணாநிதே, உன்னை விட்டு நான் எப்படிடா பிரிஞ்சு இருப்பேன்? ஒருவேளை கண்ணாமூச்சி விளையாட்டு இந்த குழந்தைகள்லாம் விளையாடுவாளே, அந்த மாதிரி என்னோட நீ கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறியா? இப்படி ஒரு பரீட்சைய பண்ணாதடா ராமா, எனக்கு தாங்காது, என்னோட உயிரே போயிடும். இங்க யாராவது உன்னை காட்டுக்கு போன்னு சொன்னாளா? என்ன காரணம்? நீ ஏன் கிளம்பி போன அப்படின்னு கேட்கிற. யதா பூர்வம் விகாயத்வம் மாதரம் பிதரம் பிரபோ ததைவ சாம்பிரதம் த்யக்த்வா மாம் பக்தம் குவா கதோஸ்த்யகோ. எனக்கு உலகமே தெரியாதடா ராமா. இனி நான் யாருக்கு கைங்கரியம் பண்ணுவேன்? யாரை நான் பூஜை பண்ணுவேன்? என் மனசுக்கு என்ன சமாதானம்டா பிரபோ? என்னோட துர்பாக்கியமா? நீ மகா கிருபாளுவாச்சே, பக்தாளை கைவிட மாட்டியேடா. நான் அபராதினா ஏ தியாகராஜா, இது எனக்கு பிடிக்கலடான்னு நீ நேரம் என்கிட்ட சொல்லக்கூடாதா? இதுக்காக என்னை கை விட்டுட்டு ஓடணுமா? உன்னை தவிர வேற தெய்வமே எனக்கு தெரியாதுடா. இப்படியே சொல்லி சொல்லி கண்ணீர் விடுறார். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 10 நாள் ஆயிடுது. அன்ன ஆகாரம் இல்லை, படுத்த படுக்கையா ஆயிட்டார். அந்த சமயத்துல பல கீர்த்தனங்கள் பாடுறார். என்ன வழிடா ராமா, எனக்கு என்ன வழி சொல்லு, அழறார், கதர்றார். ஒரு நாள் ராத்திரி, 10 நாள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் ராத்திரி பிரபு ராமர் சொப்பனத்துல தோன்றி சொல்றார். மாபிஷீத மகாபுத்தே பக்த சிரேஷ்ட சதாம்பர ஷிப்தோஸ்மி சஹ்யஜாயாம் தே பிராத்ராகம் நிஷிலீலையாக. பக்த சிரேஷ்டா தியாகராஜா, வருத்தப்படாதடா, நான் பத்திரமா இருக்கேன். உன்னோட தமையன் என்னை காவேரியில எரிஞ்சுட்டான்டா. ஒரு அரச மரத்து அடியில மணல்ல நான் புதைஞ்சு கிடக்கேன். ஆகச்ச சீக்கிரம் தத்ரைவ மாம் பஷ்ய சமுபஸ்திதம் ஆதாய கிரகமாகச்ச குரு நித்யோத்சவம் ததா. சீக்கிரம் என்னை கொண்டு வந்து பழையபடி நித்யோத்சவம் பண்ணு அப்படின்னார். தூக்கி வாரி போட்டுது. எழுந்த சந்தோஷம் தாங்கல.
ராமையா ரொம்ப க்ளோஸ் சிஷ்யன். ராமையா, கமலாம்பா, நம்ம ராமர் இருக்கார்ல, என்ன கூப்பிட்டுட்டாரா அப்படின்னு விடிய காலம்பர எல்லாரும் ஓடினா காவேரி கரைக்கு. மணலை தோண்டினார், மூர்த்தி கடைச்சுட்டார், ஆனந்தம் தாங்கல. அப்போ ஒரு பாட்டு பாடுறார். కనుకొంటిని శ్రీరాముని నీడు కనుకొంటిని ఇనకూలమంతు ఇన్ముగమూడిన ఇలలోగ సీత நாயகுனி நீடு கனுகொண்டினி. என் ராமனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்ணு கொண்டினி கண்டுபிடிச்சிட்டேன் என் ராமனை. தலையில வச்சுட்டார் அந்த ராமனை. ஆசை தீர குதிக்கிறார், ஆனந்தமா ஆடுறார். இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்பா, ஏன் ராமர் 10 நாளைக்கு தியாகராஜர் இப்படி அழ விட்டுட்டார் அப்படின்னு. அதுக்கு கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் சொல்ற, அழுது அழுது துடிப்போட பாடின பாட்டுக்களை கேட்கணும்னு ஆசைப்பட்டானா அந்த ராமன். ஒரு ரீசன். இன்னொரு ரீசன், காவேரியில வெள்ளம் வடியில, வெள்ளத்துல தியாகராஜன் விழுந்துடுவான் அப்படிங்கிற பயமா ராமருக்கு. அதனால வெள்ளம் வடியறதுக்கு 10 நாள் ஆயிடுத்து. அதனால 10 நாள் கழிச்சு கூப்பிட்டாராம். ராமரை எடுத்துன்னு வந்துட்டார். சாஸ்திர முறைப்படி ராமரை பிரதிஷ்டை பண்ணினார். காலம்பர பெரிய ஹோமம் நடக்கிறது. 1000 பேருக்கு அன்னதானம் போடுறார். விசேஷ பூஜை எல்லாம் ஆச்சு. பெரிய பெரிய புஷ்ப பல்லாக்கு சாயங்காலத்துல ராமர் அதுல உட்காத்தி வச்சு வீதி ஊர்வலம் வரார். சிலர் பக்தி கீர்த்தனம்லாம் பாடிண்டே வராளாம். சிலர் பஜனை கோஷ்டி பஜனை பண்ணிட்டு வராளாம். சில பேர் வேத பாராயணம் சொல்லிட்டு வராளாம். நாதஸ்வர கச்சேரி நடக்கிறதாம். யார் பண்றா இத்தனையும்? ஊர் ஜனங்கள் அமக்களை படுத்திட்டா, அமக்களமா பண்றா எல்லாரும். இத்தனையும் அந்த ஜப்பியேசன் பார்த்துட்டே இருக்கான், கண்ணீர் விடுறான். நமக்கும் தானே இவர் குலதெய்வம். ஏதோ முரட்டுத்தனத்துல தூக்கி காவேரியில எரிஞ்சமேன்னு வருத்தப்பட்டு தியாகராஜர் கிட்ட மன்னிப்பு கேட்டார். அண்ணாவை கட்டின்னு சொல்ற, இவ்வளவு கோலாகலமா நடக்கணுங்கிறதுக்காகத்தான் ராமர் உனக்கு அப்படி ஒரு புத்தியை கொடுத்து காவேரியில ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி வர்றார் நம்ம ராமர். இதெல்லாம் அவனுடைய லீலைன்னு தோன்றதே தவிர உனக்கு பக்தி இல்லைன்னு எனக்கு தோணல அண்ணா அப்படிங்கிற. எப்பேற்பட்ட குணம் பாருங்க. ராமர் யாரிடத்திலையும் தோஷம் பார்க்க மாட்டார், யாரிடத்திலையும் தோஷம் பார்க்காதேன்னு சொல்லுவார் ராமர். இதுதான் ராமருடைய சுபாவம். தியாகராஜரும் அதே சுபாவத்தில் இருக்க. அன்னி முதற்கொண்டு ஜப்பியேசன் தான் ராமருக்கு கைங்கரியம் பண்றான். இன்னி வரைக்கும் இவருடைய சந்ததி தான் திருவையாறுல உற்சவம் நடத்துறார்களாம். தியாகராஜ சுவாமிக்கு ஒரு கன்னிகை இருந்தார். ஒரு பெரிய மனுஷன். பணம் வேண்டாம், குணம்தான் வேணும்னு தானே தன்னுடைய பையனுக்கு விவாகம் பண்ணிட்டார். எதா சக்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் இவர். சமயம் பார்த்து எல்லாரும் சுவாமிகளோட குழந்தைக்கு நகை, பட்டுப்புடவை, வெள்ளி பாத்திரம்னு சமர்ப்பிச்சுட்டார். இவரோட அருமையான சிஷ்யன் சொன்னோம் இல்லையா, வெங்கட்ராம பாகவதர், ஒரு பெரிய ராமர் படம் தஞ்சாவூர் பெயிண்டிங்ல கொண்டு சமர்ப்பிச்சார். அதை கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுது. நடந்து நடந்து அவர் எடுத்துட்டு ஓடி வர ஆசீர்வாத கட்டத்துக்கு தான் அதை எடுத்துட்டு வந்தார். அந்த படத்தை திறந்த அவர் கல்யாண ராமனா நிக்கிற காட்சிய தியாகராஜர் பார்க்கிறார். தன் சிஷ்யன் வந்திருக்கான், படம் வந்திருக்கு அப்படின்னு அவருக்கு தோணலையாம். நம்ம குழந்தை கல்யாணத்தை விசாரிக்கிறதுக்காக ராமரே வந்திருக்கான்னு தோணித்தான். உடனே பாடுறார், நன்னு பாலிம்ப நடத்தி வச்சதியோ, என்னை ரட்சிக்கிறதுக்குன்னு நீ நடந்து நடந்து வந்தியாடா ராமா அப்படின்னு ராமரை வரவேற்கிறார். நாமும் வரவேற்போமே.
ವನಮನೆ ನೆನರುಣ ಮನಸು ಮನಮೋ ತಿಳಿಸಿ ನನ್ನೂಪ ನಟ ಚಿವ ಚಿವೋ ಸುರಪತಿ ನೀಲ ಮಣಿ ನಿಖತನು ಸರುಳ ಜಯ ಮುದೋ ಕರ ಮುನ ಶರ ಕೋ ದಂಡ ಕಾಡಿತೋ ಕರ ಮುನ ಶರ ಕೋ ದಂಡ ಕಾಡಿತೋ ಧರಣಿ ತನಯ ತೋ ತ್ಯಾಗರಾಜ ಚಿತ ಧರಣಿ ತನಯ ತೋ ತ್ಯಾಗರಾಜ ಚಿತ ನನುಪಲಿಂಪ ನಟ ಚಿವ ಚಿತಿಯೋ ನಾ ಪ್ರಾಣ ನಾಥ ಆನನುಪಲಿಂಪ ನಟ ಚಿವ ಚಿತಿಯೋ கொஞ்ச நாள்ல இவருடைய மனைவி கமலாம்பாள் காலகதி அடைஞ்சுட்டா. அருமையான மனைவி, பக்திக்கு துணைவி அவள். நெல்லு பயிரை அறுவடை பண்ற போது கோரப்புல்லு கூட கூடவே வரும், அதை விலக்கிடுவா. அது மாதிரி நாங்க 2 பேரும் சேர்ந்து தானே பக்தி பண்ணோம் ராமா, என்ன நீ விலக்கிட்டியடா, நான் என்ன கோரப்புல்லா, அவளுக்குள்ள பக்தி எனக்கு இல்லையா அப்படின்னு மனமுருக ராமரை பார்த்து பாடுற. அங்கேயும் ஒரு பாட்டு, இவர் சரித்திரத்தோட தான் பாட்டே பாடி இருக்கார், எல்லா பாட்டுமே. ராமனை பல்லக்கில் வச்சுண்டு அதுக்கப்புறம் சில சிஷ்யர்களோட தீர்த்த யாத்திரை போறார். உபனிஷத் பிரம்ம யோகி அப்படின்னு ஒரு பெரிய மகான் காஞ்சிபுரத்தில் இருக்கார். அவருக்கு 100 வயசு. தியாகராஜ சுவாமிகளை புகழ கேள்விப்பட்டு அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு சொல்லி சொல்லி அனுப்புறார். இப்பேற்பட்டவரை நாம போய் பார்க்கணும்னு அவரை பார்க்கறதுக்கு காஞ்சிபுரம் வந்தார். காஞ்சி கருட சேவையும் கண்டு கழிச்சார். வினதா சுதவாகனா அப்படின்னு ஒரு கீர்த்தனத்தை அங்க பாடுறார். கோவூருங்கிற கிராமம் வழியா வரப்போது சுந்தரேச முதலியாருங்கிறவர் இவாளை வரவேற்றார். அங்க கொஞ்ச நாளைக்கு தங்கி இருந்தார். கிளம்புற போது அந்த கோவூர் சுந்தரேச முதலியார் என்ன பண்ணார், ராமநவமி உற்சவத்துக்கு கொஞ்சம் தனம் சிஷ்யாள் கிட்ட கொடுத்தார். ஏன்னா தியாகராஜர்கிட்ட கொடுத்தா அவர் வாங்கிக்க மாட்டார்னு தெரியும். அவ என்ன பண்ணினா அந்த தனத்தை பல்லக்குல ஒளிச்சு வச்சுட்டான். ராத்திரி திருடர்கள் என்ன பண்ணினா கவுண்டிக்கல்ல வச்சுட்டு அடிச்சு அதை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணினா அவளால முடியல. மறுநாளைக்கு தியாகராஜர் கிட்ட வந்து சொல்றான், ராத்திரி முழுக்க 2 பேர் தேஜஸ்வியா எங்களுக்கு சரியா வில் அம்பு விட்டுண்டு வந்தாளே, அவளை நாங்க பார்க்கணுமே, அவ இங்க இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா, மகானுபாவா நீங்க பாக்கியசாலிகள்ரா, கோடி ராம நாம ஜபம் நான் ஜபிக்கிறேன், அவனை என்னால தரிசிக்க முடியல, நீங்க பார்த்துட்டேளே அப்படின்னு சொல்லி இங்க வாங்கோ நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி திரைய விளக்கினார். 2 பேரையும் அவ பார்த்தா இவருடைய பக்தரா ஆயிட்டா, ராமருடைய பக்தரா ஆயிட்டா, தியாகராஜரோட பக்த சிஷ்யாளா ஆயிட்டா. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் போனார், தனுஷ்கோடி, நூப்புரகங்கை எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் போய் அங்கெல்லாம் பாட்டு பாடினார். இப்படி யாத்திரையெல்லாம் முடிச்சு திரும்பி வந்து அதுக்கப்புறம் வயசு ஆயிடுத்து, பரம விரக்தர் ஆயிட்டார். ஏகாந்தமா உட்காண்டிருப்பார். சந்நியாசம் வாங்கிட்டு விட்டாராம். நிஷ்டையிலேயே எப்பவும் இருப்பார். கீர்த்தனம் பாடுறது கூட நிறுத்திவிட்டார். ஆனா சிஷ்யாள் பாடினா கேட்பாராம். புஷ்ய பகுல பஞ்சமி அன்னைக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்கும், நீங்க எல்லாரும் வந்துடுங்கோ அப்படின்னு சொன்னார் சிஷ்யாள் கிட்ட. அன்னைக்கு சுவாமிகள் ஸ்நானம் பண்ணினார், அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சார். தம்பூராவை கொண்டு வாங்கோன்னு சொன்னார், அதை மீட்டினார். ஸ்ருதியே குறையவே இல்லையா,
என்னைக்கு வச்சாரோ அந்த ஸ்ருதி அப்படியே இருந்துதான். ஒரு கீர்த்தனம் பாடுறார், கிரிப்பை நெலக்கொன்ன ராமா அப்படின்னு ஒரு கீர்த்தனம் பாடுறார். கிரிப்பை எந்த கிரி இல்ல உள்ளவன சொல்றார் அப்படின்னா, சுவேள பர்வதத்து மேல ராவண யுத்தத்துக்கு வந்து நின்ன ராமரை பாடினாராம். அந்திம காலத்துல அந்த ராமரை தியானம் பண்ணினா ராமச்சரணத்தை அடையலாம்ங்கிறது ஸ்காந்த புராணம். இது தியாகராஜருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த ராமரை தியானம் பண்ணி அந்த ராமர்கிட்ட விண்ணப்பிச்சுக்கிறாராம், ராமா நீ அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட வந்து பகுள பஞ்சமி அன்னைக்கு அழைச்சிண்டு போறேன்னு சொன்னியே, ராமோ துர்நாவி பாஷதேன்னு அந்த குறி தப்பக்கூடாதடா ராமா, அதன்படி நட அப்படின்னு அந்த கீர்த்தனத்தை பாடி கடைசியா அந்த கீர்த்தனத்துல தியாகராஜ அப்படிங்கிற முத்திரைய வச்சதுமே அப்படியே கமல நயனங்களை மூடினர். தம்பூரா அப்படியே தொல்ல சாஞ்சுது, மேனி சிலிர்த்துது, கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். ஆகச்ச சர்வலோகேஷ ஜானகி ரமண பிரபோ அபயம் தேகி மே சுவாமின் शरणागतवत्सल अलं भूलोकवासेन वृद्धोऽस्मि निधरां प्रभो दुःखितोऽस्मि च संसारे नयमां त्वत्पदाम्बुजम्. பெரிய உபாசகரா இருப்பதனால ஊர்த்வ நாடி வழியா கபாலம் வெடிச்சு பெரிய ஜோதி ஆகாசத்துல தெரிஞ்சுதான். கிட்டக்க இருந்த சிஷ்யாள்லாம் பார்த்துட்டே இருந்தாலும். வெங்கட்ராம பாகவதர் அவர் மட்டும் இவரை பார்க்கறதுக்காக நடந்து ஓடி வர, எப்பவுமே அவர் நடந்துட்டே இருப்பார். ஆகாசத்துல ஜோதியை பார்த்துட்டார், அவர் பகவான் அடைஞ்சு விட்டார் குருநாதர் அப்படின்னு அவர் தெரிஞ்சுட்டார். சமீப காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய மகான் இவர். ஒரு பெரிய இவருடைய சாகித்யம், இவருடைய ராம பக்தி, எளிய வாழ்க்கை, மிருது சுபாவம் இத்தனையையும் காட்டின ஒரு பெரிய மகான் இவர். பாகவத சம்பிரதாயத்துக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியா அமைஞ்ச ஒரு மகான் இவர். இவருக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். கால சாஸ்திர பிரதீனாய கலி கல்மஷநாசினே சரணாகத போஷாய தியாகராஜாய மங்களம்.